450 டிஎம்சி காவிரியில் இருந்து தண்ணி வந்து கொண்டிருந்தது. 150 டிஎம்சிக்கு மண்டியிட வேண்டிய நிலைமைக்கு தமிழர்களை தள்ளியது இந்த ஆட்சியாளர்கள் தான். அறிவார்ந்த பெருமக்களே, இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் காவிரி நதிநீருக்காக சண்டை போட்டுக் கொள்கிறது என்று பிரதமர் பேசுகிறார். ஐயா மோடி அவர்கள் இந்த நாட்டின் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர், ஒரு முதன்மை அமைச்சர், நாட்டு மக்களுக்கான நதிநீர் பிரச்சனையை பேசி தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அமைச்சர், இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரசும் திமுகவும் கர்நாடகாவில் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று சிரித்துக் கொண்டு பேசுகிறார். எவ்வளவு பொறுப்பற்ற பதில்! நாங்கள் குஜராத்திலே நர்மதா நதியிலே நதிநீரை பிரச்சனை இல்லாமல் பிரித்துக் கொள்கிறோம் என்கிறார். அதுபோல தலையிட்டு பிரச்சனை இல்லாமல் பிரித்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருடையது? ஏன் செய்யல? தமிழர்கள் என்ன நடந்தாலும், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், கேவலப்படுத்தினாலும், உரிமையை பறித்தாலும், உயிரை பற்றி கவலைப்படவில்லை என்றாலும், உணர்வை மதிக்கவில்லை என்றாலும் மாறி மாறி நமக்கு வாக்கு தந்து விடுவார்கள் என்ற மெத்தனம், என்ற திமிர். அதனால் தான் இவர்கள் என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் என்று துணிகிறார்கள். காவிரியில் தண்ணி வாங்கி தராத கட்சிகளுக்கு, தர முடியாது என்று மறுக்கிற கட்சிகளுக்கு ஓட்டில்லை என்று என்னைக்கு உருவாகிறதோ அன்றைக்கு அவன் நமது உரிமைக்கு அவன் பேசுவான். அவர் பேசுவார்கள், காங்கிரஸ் பேசும். 10 சீட்டில் ஒத்த சீட்டு வரவிடாமல் நீங்கள் தோற்கடித்தால் காங்கிரஸ் என்னும் தமிழ்நாட்டுக்குள் போய் ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் தமிழர்களின் உணர்வை மதிக்க வேண்டும், அவன் உரிமைக்காக நாம் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். லட்சக்கணக்கான நம் மக்களை ஈழத்தில் கொன்றது யார்? இவர்கள்தான். காங்கிரஸ் கூட நின்றது யார்? இதே திமுக. வேடிக்கை பார்த்து நின்றது யார்? பாரதிய ஜனதா, அதிமுக. போரை போராடி தடுக்கிற உயரத்தில் இருந்தவர்கள் பாரதிய ஜனதா, அதிமுக. கண்டுகொள்ளவில்லை. ஏன்? காரணம் சாவது தமிழன். தமிழன். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, எல்லை தாண்டி தமிழ்நாட்டு மீனவர்கள் வருகிறார்கள் என்று சிங்களர்கள் சுடுகிறார்களே, கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களா இல்லையா? வருகிறார்கள். ஏன் அவர்களை தொடுவதில்லை, சுடுவதில்லை? ஏன்? அங்கே நல்ல தலைவன் அவனுக்கு இருந்து ஆட்சி செய்கிறான். தொட்டால் தொலைத்து விடுவான். காரணம் என்ன? 50 ஆண்டுகளாக அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கிறான், நமக்கு மத்தவனே அப்பனா இருக்கிறான். அதுதான் பிரச்சனை. கொடுமை அங்குதான் நிகழ்ந்து விட்டது. எதை பற்றியும் கவலையில்லை. என் மொழி சாகிறது, கவலை இல்லை. என் நிலத்தின் வளம் களவு போகிறது, கவலை இல்லை. என் மலைகள் மணலாக நொறுக்கி ஏற்றுமதி செய்யப்படுது, கவலை இல்லை. என் ஆற்று மணல் அள்ளிக்கொண்டு விற்கப்படுகிறது, கவலை இல்லை. என்னால் நீரை வித்துக் கொண்டிருக்கிறார்கள், தடுக்க முடியும். வந்து நீர்த்தேக்கத்தை உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு செத்து போகலாம். மரங்களை வெட்டுகிறார்கள், மரங்களை நட்டு வளர்த்து விட்டு செத்து போகலாம். ஆனால் மலையை, மணலை நான் எப்படி உருவாக்குவது? எப்படி உருவாக்குது? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகும் என்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஆட்சியாளர்களிடத்திலே எப்படி நாட்டை ஒப்படைத்தீர்கள்? எப்படி ஒப்படைத்தீர்கள்? மழை இல்லை என்றால் மழை எப்படி பெறுவீர்கள்? மழை இல்லை என்றால் அருவி இங்கிருந்து வரும், ஆறு எங்கிருந்து வரும், ஆறில் நீர் எங்கிருந்து வரும்? ஏன் இந்த அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மையை நாம் உணராது எத்தனை காலத்திற்கு இருப்பது? ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம் ஒழிப்பு என்று பேசுகிறார்கள். ஒரு நேர்மையாளன் அதிகாரத்தில் உட்கார்ந்தால் ஒரு நொடி வேலை ஊழல் லஞ்சம் வாங்கின தொட்டா தொலைச்சு போறவன வாங்க மாட்டான். முடிஞ்சிடும், முடிஞ்சிடும். கமிஷன் வாங்கினால், ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினால் பணி இடை நீக்கம் அல்ல, பணி நிரந்தர நீக்கம். தூக்குடானா தொலைச்சு விடுறான். ஒரு அதிகாரி தவறு செய்தால் பணி இடமாற்றம் அல்ல, நிரந்தர பணி நீக்கம். வீட்டுக்கு போ, 2 பேரை தூக்கு, முடிஞ்சு. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறானா வேட்பாளர்? காசு கொடுக்கிறானா? 10 ஆண்டு தேர்தல் நிக்க தடை போடு, 1 ரூபாய் காசு கொடுக்க மாட்டான். இந்த மாறுதல்களை செய்யணும். அதான் மாறுதல். சும்மா இதுக்குள்ளே இருந்து வண்டி ஓட்டிட்டு கூடாது. என்னது இது? என்னது? ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குற, ஓட்டு வாங்குற முறையை எப்படி என் அன்பு மக்கள் சகித்துக் கொள்கிறீர்கள்? இதற்கா போராடி சுதந்திரம் பெற்றோம்? இதற்கா பாடுபட்டு இந்த ஜனநாயகத்தை உருவாக்கினார்கள் நமது முன்னவர்கள்? கேடுகட்ட பணநாயகமாக்க, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை உருவானால் எங்களை போன்ற எளிய பிள்ளைகள் எப்படி இந்த மண்ணிலே மண்ணையும் மக்களையும் நேசித்து வருகிற தூய ஜனநாயக ஆற்றல் எப்படி வளர முடியும்? எப்படி வளர முடியும்? ஜனநாயகம் பேசுகிறீர்கள், சம வாய்ப்பு, சம உரிமை என்று பேசுகிறீர்கள். எங்கே இருக்கிறது? 75 ஆண்டுகளாக ஒரு சின்னத்தை வைத்திருக்கிற கட்சி திமுக. பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகார கட்டமைப்பு, கொழுத்து பெருத்த பணம். 60 ஆண்டுகளாக ஒரு சின்னத்தை வைத்திருக்கிற இரட்டை இலை அதிமுக. அதிகார கட்டமைப்பு, கொழுத்து பெருத்த பணம்.
பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கிறது காங்கிரஸ். ஒரே சின்னம் கை சின்னம். பல ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. நாட்டின் தேசிய மலர் தாமரையை சின்னமாக வைத்திருக்குது பாரதிய ஜனதா. 4 கட்சியும் சேர்ந்து ஒரு கட்சியை எதிர்க்குது. 4 கட்சியும் ஒரு கட்சியை எதிர்க்குது. நாம் தமிழர் கட்சி. அதுக்கு சின்னம் என்ன? மைக்கு. நேத்து கொடுக்குறான் மைக்கு, நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு கொடுக்குறான். இத்தனை ஆண்டுகள் இருக்கிற புறையோடி போன இந்த சின்னங்களை எதிர்த்து இந்த பிள்ளைகள் எப்படி போரிட்டு வெல்வது? எப்படி வெல்வது? எங்கே ஜனநாயகம்? எங்கே சம வாய்ப்பு? எங்கே சம உரிமை? எங்கே? நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்தில்ல, வா சிம்பிள் செலக்ஷனுக்கு வா. அமெரிக்கா மாதிரி வா, தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை உதாரணம் சொல்லுகிற நீ வா. அமெரிக்கா மாதிரி நம்பர் முறைக்கு வா. எனக்கு 101 கொடு, திமுகவுக்கு 201 கொடு, அதிமுகவுக்கு 2001 கொடு, அவனுக்கு 3001 கொடு. எந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா நம்பரை கொடு. எவன் ஜெயிக்கிறான் பாரு, எவன் ஜெயிக்கிறான் பாரு. அப்புறம் ஆட்சியில திமுக இருக்கும் போது அரிசி கொடுத்தா அதுல உதயசூரியன் சின்னம். ஆட்சியில அதிமுக இருக்கும்போது சைக்கிள் கொடுத்து மடிக்கல் லேப்டாப் கொடுத்தா அதுல உதயசூரியன் சின்னம். ஆட்சியில திமுக மிக்சி கொடுத்தா அதுல உதயசூரியன் சின்னம். இதுல இரட்டை இலை சின்னம். எங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யறது? அப்ப எங்க சம வாய்ப்பு இருக்குது? எங்க ஜனநாயகம் இருக்கிறது? எங்க சம உரிமை இருக்கிறது? இதை ஒழிக்கணும், மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? சின்னம் தான் கொடுக்கணும். சீமான் வழி இல்லை. படிக்காதவன் என்ன செய்வான்? 75 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் என் நாட்டு குடிகளை படிக்க வைக்காமல் என்ன புடுங்கி கொண்டிருந்த என்ற பதிலை நிறுவித்தார். என்ன பண்ணிருக்கீங்க? என்னை படிக்க வைக்கிறதோட உனக்கு வேலை என்னடா? நாட்டின் குடிகளுக்கு கல்வி கற்பிக்கிறதை விட அரசுக்கு வேலை என்ன? எதற்கு அந்த அதிகாரம்? எதற்கு? எங்களை குடிக்க வைப்பதில் காட்டிய முனைப்பு எங்களை படிக்க வைப்பதில் காட்டியது உண்டா? உண்டா? தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கிற இடத்திலே தெருவுக்கு 2 நூலகம் இருந்தால், படிப்பகம் லைப்ரரி இருந்தால், என் தேசத்தின் பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகளாக, சிந்திக்கிற ஆற்றல் கொண்ட பிள்ளைகளாக வளர்வார்கள். உங்களை போன்ற கேடு கட்ட அக்கிரமம் செய்கிற அநியாயம் செய்கிற அரசியல் தலைமைகள் வாழ முடியாது, வெல்ல முடியாது. அவன் மதியற்று சிந்திக்கிற திறனற்று மயங்கி கிடக்க வேண்டும் என்று 24 மணி நேரமும் மது. அதிலிருந்து மீண்டு வந்தால் சாதிய போதையை ஏற்றுவது, அதிலிருந்து வெளிவந்தால் மத போதையை ஏற்றுவது, அதிலிருந்து வந்தால் திரையரங்கை திறந்து விட்டு கணக்கில் அடங்கா சகிக்க முடியாத திரை கவர்ச்சியிலே மூழ்கி போட வேண்டியது. எப்படா தமிழ் சமூகம் மேம்படும், உருப்படும்? எப்படி வாழும்? எப்படி வாழும்? எத்தனை எத்தனை தூய உள்ளங்கள் வந்து நொறுங்கி போனது. எல்லாரும் தமிழ் மக்களே, தமிழர்கள் நாம் வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது. நல்லகண்ணு என்ற ஒரு தலைவன் இருக்கிறான், நம்முடைய தகப்பன் நல்லகண்ணு. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி ஐயா வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டு விடுதலை போராட்டத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுத்து வந்தவர் நாட்டின் பிரதமராக இருந்து ஆண்டு விட்டார். இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஐயா கருணாநிதியும் ஐயா நல்லகண்ணும் ஒரு வயசை ஒத்த ஆட்கள். ஐயா நல்லகண்ணை விட ஐயா கருணாநிதி ஒரே ஒரு வயது மூத்தவர். ஆனால் 6 வருஷங்கள் சிறையில் இருந்து மீசை முடிய ஒவ்வொன்றாக புடுங்கி சுருட்டால் சுட்டு அவ்வளவு ஈகம் செய்த நல்லகண்ணு ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்ததில்லை என் உடன் பிறந்தார்களே. ஆனால் பல முறை நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஆண்ட கருணாநிதி ஒரு நாள் கூட இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறைக்கு சென்றதில்லை. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, நம்முடைய தாத்தாக்கள் முத்துராமலிங்க தேவர், நம்முடைய தாத்தா காமராஜர், இருவருக்கும் சமமான இவர்கள் எல்லாம் ஒரு வயசு ஆள்கள் தான். அவர்களெல்லாம் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள் இந்த மண்ணின் விடுதலைக்கு. ஒரு நாள் கூட சிறைக்கு போகாதவர் நாட்டை ஆண்டு விட்டு போனார். இந்த ஈகங்கள் தியாகங்களை எல்லாம் போற்றாமல் நல்லகண்ணையா கோயம்புத்தூர்ல போட்டியிடும் போது பாரதிய ஜனதாவை ஆதரிச்சு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஐயா சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வைத்து நல்லகண்ணவை தோற்கடித்த கட்சி திமுக. திமுக இதே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து இப்போது எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம். எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. இதுதான் இவர்களுடைய அரசியல் கோட்பாடு, கொள்கை. இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்க கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் திமுக தான் பாதுகாப்புன்னு. என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? எதிலிருந்து பாதுகாப்பு? மதத்தை பாதுகாக்க நிற்கிறீர்கள். நீங்கள் அதை தாண்டி மனிதத்தை பாதுகாக்க போராட வேண்டும். என் அன்பு மக்களே, அருமை தம்பி தங்கைகளே, உங்கள் நிலத்தை, வளத்தை, மலையை, மணலை, மண்ணின் மக்களின் நலத்தை பாதுகாக்க என்னைக்கு நீங்கள் போராடுகிற வருகிறீர்களோ அன்னைக்குத்தான் இந்த நாடும் வாழும், வளரும், முன்னேறும். அதை விட்டு சாதியை காப்பாத்துறது, மதத்தை காப்பாத்துறது என்னது இது? சாதியை கடந்து சாதிக்க பார், மதத்தை கடந்து மனிதத்தை பார். மனிதம்தான் உலகத்தில் ஆக புனிதம் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலை அணுகி அதை பார்.
திரும்ப திரும்ப அதுக்குள்ளே சிக்கிக்கிறது. அது எளிதான உணர்ச்சி, எளிதான உணர்ச்சி. சாதினோன்னு டாக்குன்னு ஒரு திமிர் வரும், மதம்னு அப்படி வரும். அதுக்குள்ள போகாத, அதை கடந்து வெளியில வா. மது, மத போதை, சாதி, மதம், சாராயம், பணம், இந்த திரை கவர்ச்சி இதெல்லாம் அண்ட முடியாத பெரும் நெருப்பாக புரட்சி தீயாக மாறி வாருங்கள். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, அப்போதுதான் இந்த நிலத்தில் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி மலரும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்னது இந்த நாடு ஒரு குப்பை மேடு. எப்படிப்பட்ட குப்பை மேடு? மக்கி மண்ணோடு மண்ணாக போக பல ஆயிரம் ஆண்டுகளாகிற பிளாஸ்டிக் நெகிழி, குலைமம் நெகிழி, பிளாஸ்டிக் பாலித்தீன், அதை பயன்பாட்டு வைத்திருக்கிற ஒரு நாடு. எவ்வளவு பெரிய கொடுமை! இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெரிது! இது அளவுக்கு கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் நெகிழி பாலித்தீன் கிடக்குது. கடலில் மீன்களின் எண்ணிக்கையை விட இந்த பிளாஸ்டிக் குப்பைகளின் எண்ணிக்கை அதிகம். கரை ஒதுங்குகிற மீன் செத்து கரை ஒதுங்குது ஒரு திமிங்கலம். வயிற்றை அறுத்து பார்த்தால் 40 கிலோ பிளாஸ்டிக் உள்ள இருக்கு. எங்கே கொண்டு போற நீ நாட்டை? மாற்று இல்லையா? பிளாஸ்டிக்கு மாற்று இல்லையா? வேற வழி இல்லாம நம்ம அம்மா பிளாஸ்டிக் கொடுத்த தூக்குறாளா? இதுக்கு முன்னாடி சில்வர் குடம், வெங்கல குடம், இந்த மண் குடத்தை வச்சு தண்ணி மொந்து குடிக்கலையா? பிளாஸ்டிக் பையில தான் துணி வாங்கிட்டு வர முடியும், காய்கறி வாங்கிட்டு வர முடியுமா? துணி பையில வாங்க முடியாதா? ஒரு துணி பை பயன்படுத்து, அழுக்காது. அப்ப கிழிஞ்சிருச்சா சைக்கிள் தொட, கார் தொடப்ப, மேச தொடப்ப, அதுலயும் கிழிஞ்சிருச்சா தூக்கி குப்பையில போடுவான். மக்கி மண்ணோடு பண்ணா போய் மண்ணுக்கு உரமாகி போய்விடும். வாழை இலையில் சாப்பிடு, உடலுக்கு நல்லது. விளைய வைக்கிற ஏழை விவசாயம் வாழுவான், நீயும் வாழுவ. வாழை இலைய தூக்கி போடு, ஆடு மாடு சாப்பிடும், கழிவாகும், அது உரமா போடும். அல்லது இலையை மக்கி மண்ணோடு மண்ணா போனாலும் இலைச்சத்து தலைச்சத்தாக மாறும். இல்லைன்னா சாப்பிட்டு உரமா போடும், கழிவை போடும், சாணம் போடும், ஆடு புழுக்க போடும், மண்ணுக்கு உரமாக வளமாக வரும். ஆனால் நீ பாலித்தீன் சீட்டு ஒரு தட்டு, அது மேல பாலித்தீன் தாள், நெகிழித்தாள், அதுல சாப்பிட்டு 2 இட்லியை மடக்கி சுருட்டி போடுற. மண்ணோடு மண்ணாக மக்கி போக 5000 ஆண்டுகள் ஆகுங்கிற. நீ பார்க்க போறியா இல்ல நான் தான் பார்க்க போறேனா? இந்த நிலத்தை நஞ்சாக்கி கொண்டு குப்பை மேடாக்கி கொண்டிருக்கிற பிளாஸ்டிக், இந்த நெகிழி பாலித்தீனை தடை செய்ய முடியாத ஆட்சியாளர்கள் மாற்றுக்கு வர முடியாதா? முடியும். பிளாஸ்டிக் பேன் என்று சொன்னால் அதை உற்பத்தி செய்கிற முதலாளி 1000 கோடியை ஒரே அடியாக அடிப்பான், வாயிலே வாங்கி கொண்டு படுத்து விடுவான்.